ஹாய் காய்ஸ், வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கடா. எவ்வளோ வியூஸ் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு லைக்ஸ் இருக்கணும். நான் உங்களை நம்புகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஓகே, இப்போ லாஸ்ட் எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஜேஹோப்போட அப்பாவும் அவங்களோட கான்வர்சேஷன் தான் கேட்டிருப்போம். சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஜேஹோப்புக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, அப்பா அவளை இவ்வளோ மட்டமான இடத்துல வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜேஹோப் சொல்கிறான், அப்பா அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணுப்பா, ஸ்கூல் டாப்பர்ப்பா, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லைப்பா, அம்மா அப்பா பாவம், அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறான். சரிடா, ஓகேடா, இப்போ அதுக்கு என்னடா பண்ண முடியும், அவள் எம்ப்ளாயி தானடா நமக்கு அப்படின்னோடனே, நீ பார்ட்டிக்கு கிளம்பி வர்ற வழியை பாரு அப்படின்னோடனே நம்ம ஜேஹோப் பார்ட்டி நாளைக்கு தான், பட் இருந்தாலும் நம்ம ஜேஹோப் சரி அந்த இடத்த பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதில் இந்த பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. பயங்கரமாக மாங்குன்னு ரெஸ்ட் இல்லாமல் அங்கே ஓட இங்கே ஓட அப்படி இப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஜேஹோப்புக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்படியே ஜேஹோப் ஒயான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவளும் வரான். சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னோடனே, கையை காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்கு. போகுது, நீ வீட்டுக்கு போ, நீ ரெஸ்ட் எடு. இல்லை பாஸ், நான் இங்கே இருக்கணும், பாஸ் திட்டுவாங்க, ஜியான் பாஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே ஜியான் வராரு. என்னடா அப்படின்னோடனே, என்னப்பா நீங்கள் ஒரு சின்ன பொண்ணை இப்படி நீங்கள் இடைவிடாமல் வேலையை இருக்கீங்க, அவளுக்கு எல்லாருக்குமே ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குது, சரியா? இவளுக்கு நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ டியூட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவரும் சரி ஓகே, அவளை வேணால் ரெஸ்ட் எடுக்க சொல்லு, நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இல்லைப்பா, எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே 8 hours தான்ப்பா டியூட்டி. ஆமாடா, அப்படி தானே. அப்போ இவளை மட்டும் ஏன்ப்பா 2 days இங்கே போட்டி வாட்டி வதக்குனீங்க? அதான் நீ தான் ஷோக்கு போயிட்டேங்கிறதுக்காக இவளை அப்படி பண்ணுவீங்களா நீங்கள்? எல்லாருக்கும் 8 hours இவளுக்கு 8 hours தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அவருக்கு ஆச்சரியமாகுது. என்னடா இது, ஜேஹோப் ஃபஸ்ட் வாட்டி நம்மக்கிட்ட இப்படி கோவப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதுவும் ஒரு வேலை பார்க்குற பொண்ணுக்காக இவ்வளவு ஏண்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே இவளும் இவளுக்கு ஹாப்பி ஆகுது. ஆஹா, நமக்காக இவ்வளோ இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ வா ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி யார்ட்டையும் சொல்லி ஃபஸ்ட் எய்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த ஆயின்மெண்ட் அப்படியே கையை காமிக்க சொல்லி போட்டு விட்றான். இதை வேறு சம்மோன் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க, வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க. அவன் சுற்றி உள்ளதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ வேண்டாம் பாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீ வாய முடி இடியட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு, சரி நீ நைட்டில் எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவன் ஃபுல்லாக பார்ட்டியில் பிஸி ஆகிடுறான். இங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாம் பண்ணிட்டு பார்த்து எல்லாம் பார்ட்டியும் நல்லபடியாக முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பார்த்தா அந்த ரூம் எம்டியாக இருக்குது. ஏன்னா இந்த ரூமில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிகிட்ட கேட்க, இந்த மாதிரி செக்யூரிட்டி சொல்கிறாரு, ஜியான் சார் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏன் எதனால் தூக்குனாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நீங்கள் நியூஸை பார்க்கலையா, நீங்கள் மீடியாஸில் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கதை பார்த்தோன்னே, இந்த மாதிரி ஜேஹோப் அந்த பொண்ணுக்கு ஆயின்மெண்ட்டு போடுறது இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அட கடவுளை, அட கொடுமையே, இதனால் அப்பா அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாக்கும். அந்த பொண்ணு எங்கே இருப்பான்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே சொல்லிட்டு போலையே பாஸ், அவன் எங்கே இருப்பான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிடுறாரு. இப்போ ஜியான்ட்டு போயிட்டு ஏன்ப்பா அந்த மாதிரி வேலையை விட்டு தூக்குனீங்கன்னு ஜேஹோப் கேட்க, ஏன்டா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஒரு வேலைக்காரி தானே, வாழ்க்கை எப்படி பண்ணுறேன்? அப்பா நீங்கள் மறந்துட்டீங்களா, நானுமே உங்கள் பையன் இல்லை, நானுமே ஒரு அனாதை தான், இந்த மாதிரி அவளும் ஒரு அனாதைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, என் லைஃப்பில் வாழ்ந்த ஒரு பொண்ணை பார்த்தேன் நான், அது மட்டும் இல்லை அவள் அனாதனே தெரியாதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்தேன். ஜங்குக் சொன்ன மாதிரி எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீல், ஒரு லவ் வந்துச்சு. ஆனாலும் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், அப்பாவுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக. ஆனால் இப்போ நான் அவள் வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாப்பா, அவள் வேறு கண்ட்ரிப்பா, நான் நினச்சாலுமே அவளை என்னால் பிடிக்க முடியாது, ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க, நான் அவளை எங்கே போய்ப்பா தேடி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரேக் டவுன் ஆகுறான். அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நீ ஏன்டா ஒன்று இப்படி சொல்கிற, நான் உன்னை என்றைக்குமே அனாத மாதிரி பார்க்கல, உன்னை நான் அப்படி இடம் வளர்த்தேன், நீங்கள் இப்படி பார்க்கலனாலுமே அது தானப்பா உண்மை, அதே மாதிரி அவளும் ஒரு அனாதை, என் இடத்துலேருந்து வந்தவ தானப்பா, எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுறான். அவரும் சாரிடா, நான் உன்னை யோசிக்கவே இல்லை, வெரி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு, லைஃப்டா உன் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இந்த சைடு ஜங்குக்கு கால் பண்ணிட்டு, என்னடா அண்ணா சொல்லவே இல்லை, எப்போ கம்மிட்டான, பொண்ணோட கையை தடவிட்டு உட்காந்துருக்க அப்படின்னோடனே, ஏன்டா வெந்த பொண்ணில் வேலை போச்சுன்னு சொல்லி நடந்ததெல்லாம் அவன் ஃபீல் பண்ணி சொல்கிறான். அப்போ ஜங்குக்கு சொல்கிறான், இங்கே பாரு, அப்படிலாம் நீ கஷ்டப்படாத, அந்த பொண்ணு யார் என்னன்னு சொல்லி நான் உனக்கு தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன், அதெல்லாம் கைவசம் நான் ஆள் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு 2 days டைம் கொடு, நீ எதுவும் ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான்.
உடனே ஜேகோப்பும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயை பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கான். இன்னும் சாப்பிட கூட விட மாட்டேன், அப்படி தான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஜங்குக்கும் இல்லை நீ சாப்பிட்றப்போ ரொம்ப அழகாக இருக்குது, உன் லிப் வந்து அப்படியே குட்டியாக க்யூட்டாக அப்படியே முயல் சாப்பிடும்ல அந்த மாதிரி அப்படியே க்யூட்டாக இருக்குது. ஹலோ, நான் ஒன்றும் முயல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ நீ முயல் மாதிரி தான் தெரிகிற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம டேயும் ஓவராக வழியாதடா சரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீனும் ரொம்ப பெரிய பாஸ்னா பெரிய புடிங்கயா, ஓவராக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க, ரொம்ப பண்ணுற, அதில் குறை இதில் குறைன்ற, என்னை அவ்வளோ வாட்டி நடக்க விட்ற, நீ தானடா சொன்ன நான் வேலை கற்றுக்கிடணும், என்னை வந்து நீ எம்ப்ளாயியாக தான் பார்க்கணும் அப்படி இப்படின்னு. நான் ஒரு பாஸ் அப்படி தான் இருப்பேன், நான் உன்னை எம்ப்ளாயியாக தான் பார்ப்பேன், இங்கே வேணால் என்னை நான் வந்து இங்கே வேணால் உன்னை லவ்வராக பார்த்துப்பேன், அதுக்காக அங்கே நான் உன்னை வந்து எம்ப்ளாயியாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். சரி போடா விட்டு போயிடுறான். நம்ம டேக்கு செம்மையாக காண்டாது, ஓவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கான் அந்த ஆஃபீஸில், இன்றைக்கி பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு போகிறான். அதே மாதிரி நம்ம டே பயங்கரமாக திட்டு வாங்குறான், நிறையா மிஸ்டேக் பண்ணுறான். நம்ம ஜங்குக் பயங்கரமாக கோவப்படுறான், பயங்கரமாக திட்டுறான், எல்லோரும் முன்னாடியுமே திட்டுறான், ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறான். நம்ம டேக்கு அழுகையே வந்துடுது, வேலையை விட்டு நின்றலாமாங்கிற அளவுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே கிளம்பி வந்துடுறான் டியூட்டி முடிஞ்சு. அப்படியே எப்பயும் போல் ஜங்குக் வந்துட்டு ரொம்ப லவ்வாக வந்து பேசுகிறான். நம்ம டேக்கு செம்மையாக கோவம் வருது, உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னை ஆஃபீஸில் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே செவுட்லேயே நம்ம ஜங்குக்கு அடிக்கிறான் பயங்கரமாக பலார்னு. ஆனால் நம்ம ஜங்குக் சிரிச்சுட்டே வாங்கிட்டு என்ன பேபி போதுமா அப்படின்னு சொல்கிறேன். சொருக்கு பிஞ்சிருண்டா நாயே, என்னை எப்படிலாம் கேவலமாக நீ ட்ரீட் பண்ணுற, அவ்வளோ கோவம் வருது, எனக்கு உரிமை இருக்குது, நான் உன்னை எவ்வளோ கேவலமானாலும் திட்டுவேன், நீ அங்கே பாஸ் ஆனாலும் இருந்துக்கோ, இங்கே நீ எனக்கு இப்படிதான், நீ என்னை லவ் பண்ணுறதானே அப்படி என்கிட்ட அடி வாங்கி தான் ஆகணும், என்னை லவ் பண்ணுறதானே பெயிண்ட்டு மிதி வாங்கி தான் ஆகணும், என்னை லவ் பண்ணுறீங்களா பெயிண்ட்டு திட்டு வாங்கி தான் ஆகணும், வாங்குறேன் பேபி அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு ரொமான்டிக்காக பேச சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் ரூமை போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுது. அப்பா எவ்வளோ அடி வாங்குறான், அடி வாங்கிட்டு மானங்கட்டத்தனமாக இருக்கான், ஆஃபீஸில் மட்டும் ஏன் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கான், சரி அவன்கிட்ட நம்ம வந்து திட்டு வாங்காமல் நாளைக்கு நல்லா வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறான். அப்படியே மறுநாளும் ஆகுது, ஆஃபீஸ்க்கு போகிறான், திட்டு வாங்காத அளவுக்கு மறுநாள் பர்ஃபெக்டாக வேலை பார்க்குறான், ஃபைல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வாவ் குட் வெரி குட் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப்ஸ் கொண்டு வாங்கி தரான். நம்ம டேக் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்போ வந்து இவன் வந்து நம்ம நல்லா ஒர்க் பண்ணால் இவன் நம்மளை நல்லா வச்சுப்பான் போல், நம்மளை நல்லா மோட்டிவேட் பண்ணுவான் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம டேவும் நல்லா வந்து ஒர்க் பண்ணுறான். நம்ம ஜங்கு கிட்ட ஒரே அப்ரிஷியேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறான், சும்மா வீட்டுக்கு வராத, எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். ஆஃபீஸ்லேயும் உன் கூடயும் இருக்கேன், வீட்லேயும் உன் கூடயும் இருக்கேன், எனக்கு செம்மையாக காண்டாகுது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடு, எனக்கு கொஞ்சம் 1 வீக் லீவு கொடு அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஜங்குக்கு அவ்வளோ தான் போயிடுறான். நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ ஆஃபீஸ்லேயும் பார்க்க முடியல, ஏன்னா 1 வீக் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லாமே போயிடுறான், இன்னும் நம்மகிட்ட சொல்லாமே போயிட்டான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆமாம், நம்ம ஜங்குக்கு வந்துட்டு லவராகவும் சொல்லிட்டு போயிருக்க மாட்டான், ஒரு பாஸாகவும் சொல்லிட்டு போயிருக்க மாட்டான். ஏன்னா வந்துட்டு இவன் அசிஸ்டன்ட் கிட்ட இவன் சொல்லிட்டு போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் எனக்கு கிடையாது. ஆனால் இவன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுறான். இங்கே அட்லீஸ்ட் ஒரு லவரானாலும் சொல்லிட்டு போயிருக்க மாட்டான், ஏன்னா இவன் வீட்டுக்கு வராதுன்னு வேற சொல்லியிருப்பான். அதனால் வந்து அவன் வந்து அந்த அவுட் ஆஃப் ஸ்டேஷனை வந்து அவன் அதுக்குன்னு யூஸ் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம டேக்கு வந்துட்டு பாஸ் வந்து இதை பண்ண சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க. இப்போ மூன்பின் தான் அவனுக்கு போகிற மிச்ச வேலையை தான் இவனுக்கு அனுப்புகிறான், ஏன்னா இவன் மூன்பினோட அசிஸ்டன்ட் தானே. ஸோ இவன் எப்படி பார்த்தாலும் இவன் ஜங்கு கிட்ட காண்டாக்ட் பண்ணவே முடியலை, அந்த மாதிரி ஒன்று ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்தாலும் ஜங்குக்கு வந்து ஆன்லைன் போகிறான், அவன் பிஸியாக இருக்கான், இவன்கிட்ட பேசுகிறதில்ல, அவன் அஃபிஷியலாக போயிருக்கிறதால இவன்கிட்ட எந்த ஒரு பேச்சுமே பேசுகிறதே இல்லை. ஸோ இங்கேயும் அவன் லோன்லியாக இருக்கான். இப்போ தான் வந்து நம்ம டே வந்துட்டு அப்படியே கார்டனுக்குள்ளே நடந்து போய் அப்படியே அந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறப்பெல்லாம் அப்படியே வந்து அவனுக்கு அப்படியே ஃபீல் ஆகுது, அவனுக்கு ரொம்ப அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக அப்படியே ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. ஆனால் எமோஷ்னலாக அவன் அழுகிறான், அவன் கண்ணுலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவன் ஜங்குக்கை நினச்சி பார்க்குறான், ஜங்குக்கு அவன் கூட பழகுனது, அவங்ககிட்ட சின்ன பிள்ளைத்தனமாக அவன் பின்னாடி ஓடி வந்தது, அவனை லவ் பண்ணது, அவனை எவ்வளோ லவ் பண்ணான்,
அவன் பின்னாடி சுற்றுனது எல்லாமே யோசித்து பார்த்து ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்து சொல்கிறான். அவங்க அப்பா வந்துட்டு நான் ஒன்று சொல்லணும்டா, நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி எல்லா விஷயமே சொல்கிறாரு. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற, டெய்லியும் வீடியோஸ் அனுப்பு, ஃபோட்டோஸ் அனுப்பு, உன்னை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவன் கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஜங்குக்கு உன்னை அவ்வளோ லவ் பண்ணான். நான் தான் என் பையனுக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம், நீ டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, என் பையன் கண்ணு முன்னாடி நீ சிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் ப்ராமிஸ் வாங்கினேன். பட் அந்த ப்ராமிஸை பாதுகாத்தாண்டா அப்படின்னு சொல்கிறான். நம்மகிட்டையும் சரி ஓகே நம்ம அந்த மைண்டை மாற்றியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ரிவருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். அங்கே போனால் தாத்தா வந்துட்டு ரொம்ப பிஸியாக போட்டுக்கு ஃபிஷ்ஷை பிடிக்க போயிடுறாரு. இந்த குட்டி பையனும் பாட்டியும் தான் இருக்காங்க. இவனையும் தூக்கிட்டு அவன் போகிறான். இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பாட்டி ஒரு நாளைக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் வராங்க, எப்படி தான் சமாளிக்கிறப்பணும் நான் தான் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே 5-6 எம்ப்ளாயீஸ் அங்கேயும் போட்டு பாட்டியும் அவனுக்குள்ளே பெரிய கடை போட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஜங்குக்கு வந்து இதை வந்து ஃபேமஸ் பண்ணி விட்ருப்பான். ஏன்னா ஜங்குக்கு வந்துட்டு இங்கே வந்து போட்டில் பயணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்லாம், அதிலே டஸ்ட்பின் இருக்கும் அதில் தான் போடணும், நிறைய விளம்பரம் பண்ணியிருப்பான். ஜங்குக்கால் இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி டேயோட அப்பாவும் சொல்லியிருப்பார், ஜங்குக்கால் தான் நமக்கு வந்து நிறையா அந்தளவுக்கு நமக்கு பெனிஃபிட் கிடச்சது. அவன் தான் மீடியா வர வச்சு நிறையா வீடியோஸ் போட்டு மக்களுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறோங்கிற விஷயமே ஜங்குக் சொல்லி மட்டும்தான் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் அவன் யோசித்து பார்க்குறான். சரி பக்கத்தில் இருக்கிறப்ப அவன் வேல்யூ புரியலை. ஆனால் இப்போ நம்ம அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம். 1 வீக் ஆச்சு இன்னும் அவன் வரவே இல்லை. இந்த 1 வீக்கும் ரொம்ப லோன்லியாக போயிருக்கும். டே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். டே ஜங்குக்கு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான். ஜங்குக்கூட காண்டாக்ட் இல்லாமல் சுற்றி வர்றது, அவன் டேயை லவ் பண்ணுறது, டேட்ட பேசுகிறது, அது எல்லாமே அவன் இமேஜின் பண்ணி அவன் திரும்ப அந்த மெமரிஸ்லாம் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். டே வந்துட்டு அந்த குட்டி பையன்கிட்ட வந்து சொல்லுவான் எல்லாமே. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிக்கிச்சுடா, நான் அவனை லவ் பண்ணிடுவேன் போலையே, எனக்கு பயமாக இருக்குடா, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா, ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட வந்து அவன் உளறிட்டுருக்க இந்த எபிசோடை நான் இங்கே ஏன் பண்ணிக்கிறேன்.